Free Fire India is set in virtual. I trained myself for this number of ஒரு years. சிஎஸ் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூஎஸ்பி 2 எடுத்துருக்குறோம். நம்மளுக்கு வந்து M5 ஓகே தான், அடிச்சிடலாம். அதுலேயே எனக்கு கொஞ்சம் இருமலாக இருக்கிறதுனால எங்கள் அண்ணனும் வந்து பேசுவாங்க. கீர்த்தி வாசன், அதுக்கப்புறம் கௌதம். ஹலோ, என் பேர் கீர்த்தி வாசன். ஹலோ, என் பேர் கௌதம். இவன் பார்த்தீங்கன்னா என் தம்பி தான், நல்லா விளாடுவான் ஃப்ரீ ஃபயர். உங்களுக்காக முடிஞ்ச லெவன் சப்போர்ட் பண்ணுங்க உனக்கு. இவங்க வந்து என்னோட சொந்த கசின்ஸ் தான். இங்கே எவ்வளோ நிற்கலாம், ஈஸியாக அடிச்சிடலாம். நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்தணும், அடிச்சிடலாம். என்னோடய கேம் பிளே பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் முக்கியமாக இந்த ரெட் சரியான ஹெட்ஷாட், கமெண்ட்டில் அப்போ ரெட் ஹார்ட் போடுங்க. அப்புறம் சொல்லுங்கள் அந்த நருட்டோ இந்த வீடியோவில் சொல்லுங்கள். சரி, போன வீடியோ பார்க்கும் போது வந்து 300 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் வந்து போடுறேன்னு ஒரு நருட்டோ பட்டிலே வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே டக்கு நல்லா பண்ணால் தான் வந்து நருட்டோ பண்ணி வாங்க முடியும். ஏன்னா அது ஈவெண்ட் போயிடும். ஈவெண்ட் போயிடும். இவன் வந்து கொஞ்சம் நூபேவாக இருப்பான் போல். உள்ள மெடிக்க போட்டுக்கிறான் பையன். வெற்றிங்க, வெற்றியுமா ஃபர்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்காக ஹெல்ஸ் அடிக்க பார்க்கலாம். இந்த மேட்ச் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? I'm not the old me no more. மேக்கா ஓகே, இல்ல மேக்கே எடுத்துக்கலாம். இது முக்கியம் உங்களுக்கு இல்ல. எத்தனை கோல் இருக்கு இப்போ? சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். இது சடிக்க பார்க்கணும். சுற்றிட்டு போகிறது குராம கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கூட அடிக்க முடியல. யாரோ கீழே கிள்ளிக்கு அடிக்கிறது தான் மண்டடி. கீழே சரியான நீங்கள் எவ்வளோ முதல்ல கீழே கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் போய் அங்கே லாஸ்ட்டில் ஒருத்தன் தான் ரெட் மேப்பில் காட்டுனுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நம்ம என்ன கண்ணே தரல. அங்கே இருக்கான். அப்படியே எதுவுமே தராமல் மிஸ் ஆயிடுச்சு. எய்மு அடிச்சிடலாமா? எங்கே அடிக்கணும் கூட அவனுக்கு தெரியல. நம்ம அவ்வளோதான் டக்குன்னு போய்ட்டு 10 கிலோ 2 கிலோ அடிச்சா பாருங்க. மிஸ் ஆகிட்டான். ஓசிக்கலிங்க அறாது வச்சு ஓசிக்கலன்னு அங்கே பாருங்க. தரமான ஹெட்டு ட்ரிப்பிள் டேல் கார்டு. அந்த ஓசிக்கல் அடிச்சா ஒன்மே வந்தாங்கன்னா மண்டை கழட்டி விட்டுருணும். கரெக்டாக கழட்டி கொடுத்துடணும். அங்கே இந்த ரவுண்டாச்சும் 8 பார்க்கல. இந்த ரவுண்டு வந்துடும். ஆமாம், இந்த ரவுண்டு அதெல்லாம் கண்டிப்பாக 300 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா கண்டிப்பாக விஸ்வா வந்து நெட்டோ சாஸ்தி 2 இருக்காரு. அப்டேட் முடியறதுக்குள்ளார டக்குன்னு 300 சப்ஸ்கிரைபர் வர வச்சிருங்க. கண்டிப்பாக எடுத்துடலாம். வந்துருக்கணும். நம்ம மார்க் பண்ண நம்ம போயிட்டு டீம்மேட்லாம் வரானுங்களா? பின்னாடி வராங்க. இல்லை எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேப்பில் காட்டு யாரும் இல்லை. நாங்கள் வாங்க அங்கே போய் ஷார்ட்லேயே போய் பார்த்தா டபுள் பேர் இருக்குல்ல. ஒருத்தனாக்கு எய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட்லேயும் எய்ஸ் மிஸ் ஆச்சு. ட்ரிப்பிள் டேக் அடிக்கணும் கன்ஃபார்ம். இது பாருங்க, இன்னொருத்தர் நம்ம டீமாக இல்லை. நாக்கு ரிவைவ் பண்ண முடியும். வந்தது தெரியுமா? நம்ம டீம்மேட்டா மேலே ஒரு தைக்கிறான்னு நினைக்கிறான். மேலே காட்டுது. இல்லை மேலே, ஆமாம் மேலே வேற காட்டுது. மாமுக்கு தான் மாம் போகிறதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. சரி விடுங்க அப்படியே நம்ம ஸ்லோவாக போய் நைஸாக அடிச்சிடலாம். பார்த்து பயந்துட்டான். ஸ்லோவாக போயிட்டு சரியான ஹெட். இல்லை அழுத்தி இப்படி தான். உங்களுக்கு அழுத்தி பிடிக்குமா இல்லை ஹெட்ஷாட் பிடிக்குமா ஒன் டாப் பிடிக்குமான்னு கமெண்டில் அப்படியே போட்டுவிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட பார்க்குறோம். அப்புறம் டாஸ்க்லாம் சொல்லுங்கள் எங்கள் டாஸ்கில் கமெண்ட்டில் பண்ணுங்க. உங்களை எனக்கு வந்து பிஆர்சிஎஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆர்னஸ் ஸ்கோர் இல்லை. ஆர்னஸ் ஸ்கோர் கரைஞ்சிடுச்சு. டாஸ்க் நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுவோம். எந்த டாஸ்க் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முக்கியமாக இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்.
பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல டீம்மேட் வேற எனிமி எங்க இருக்கிறானே சொல்லாம இருக்கிறாங்க. இந்த டீம்மேட் இருக்கிறது இல்லாதது ஒண்ணுதான் நினைக்கிறேன். நான் இது ஹெல்ப் பண்ணிருக்க கூடாதுங்க. Yes, ஏய் வாடா இங்க ஜோன் வருதுறாங்க. பாருங்க என்ன மெடிக்கெட் போட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான். இல்ல பாருங்க ஜோன்ல தான் சாப்பிடும். கில்லி அங்க இருக்காங்க. கில்லி இருக்கான்னு நினைக்கிறேன். சரியா இந்த மேட்ச் கொண்டு டேமேஜ் பாம்பு போட்டுறது தான் காட்டு. 80 சரியான ஹெட்ஷாட். போடுங்க மக்களே, சரியான ஐடியா. இந்த கமெண்ட்ல இப்பயே போடுங்க இந்த மேட்ச் ஐஸ் அடிப்போமா மாட்டோமான்னு. கேம் பிளே பிடிச்சிருந்தா கண்டிப்பா ரெட் ஹாட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இவ்வளோ ஒரு கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னு பார்ப்பாங்க. 300 லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நூற்று சப்ஸ்கிரைப் எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை டக்குன்னு பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் கமெண்ட் லீஸ் கொடுங்க என்ன கேம் விளாண்டுட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமே விளாண்டு டாஸ்க்கு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் டாஸ்க் சொல்கிறவங்க. அப்போ தான் அந்த டாஸ்க்கு நாங்கள் அப்போ தான் எடுத்துக்குவோம், இல்லைனா எடுத்துக்க மாட்டோம். வந்து ஃப்ரீ ஃபயரில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேம் சொல்லணும் அந்த கேமில் பண்ணுறோம். ரியல் லைஃப்பில் கார்த்துன்னு மிளகா வச்சுட்டு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணுறது கஷ்டம். இங்கே 2 பேர் இங்கே பாருங்க பாடே தான் இருக்கு. இன்னொருத்தங்க நான் உள்ள மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன். 150 கொடுத்தான். இல்லை 171 எய்ஸ் அடிக்கிறது அடிக்கிறதான் நம்ம டேமேஜ். இந்த கேம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.